ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நம்ம ஒரு கமெண்ட் இல்லை, மொத்தம் 4 கமெண்ட் ஒரே ஆள் தான் போட்டிருக்காரு. ஸோ அது வந்து என்ன போட்டிருக்காரு, அதுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன்னு சொல்லலாம், இல்லை ரிப்ளைன்னு சொல்லலாம். ஒரு கான்ட்ரவர்ஷியல் இல்லாமல் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம என்ன கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் எடுக்கிறோன்னா அதுக்கு என்ன ரிப்ளை அப்படின்னு சொல்லிடலாம். தில் இருந்தால் நேராவா பார்த்துக்கலாம், கமெண்ட்டை ஹைட் பண்ணியிருக்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து ஹைட் பண்ணலை, அதுவாக ஹைட் ஆகிருக்கு. எதுக்கு அப்படின்னு தெரியல. அஃபென்சிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால கம்யூனிட்டினால் ஹைட் ஆச்சா என்னன்னு தெரில. எனக்கு வந்து இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் இந்த கமெண்ட்டுமே ஷோ ஆச்சு. ஷோ ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு ரிப்ளை போடலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி தான் அடுத்த கமெண்ட்டு, டெக் வீடியோ எல்லாம் சொல்லணும், இல்லைனா எதுவும் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு. டெக் வீடியோனா எல்லாம் சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு டீச்சிங்காக உங்களுக்கு வந்து லைக் டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயமும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லா டெக் வீடியோலையுமே எல்லா விஷயங்களும் சொல்லணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு 5 விஷயந்தான் தெரியுது, 5 விஷயம் தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 5 விஷயம் போதுமானது தான். 6வதாக வந்து இருக்குது, ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியல, அது வந்து சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்ல தேவையில்லை. எனக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா, லைக் எனக்கு வந்து 5 விஷயம் தெரியுது, நான் வந்து அந்த 5 விஷயத்த நான் வந்து கன்வே பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு அது வந்து சஜஸ்ட் ஆகட்டும் அப்படின்றது தான் வீடியோ மேக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து எதுவும் வீடியோ போடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்ல பேச்சு கிடையாது. ஏன்னா வீடியோ மேக் பண்ணுறதோட கஷ்டம் அந்த க்ரியேட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி என் நம்பர் சொல்லணுமா, உன் நம்பர் வச்சு நான் என்ன ப்ரோ செய்ய போகிறேன், மனோஜ்குமார் உங்கள் பேர், உங்கள் நம்பர் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த மாதிரி அளவுக்கே இந்த வீடியோவில் வந்து நான் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். என் நம்பர் சொல்லணுமா, என்னோடய இன்ஸ்டா ஐடி சொல்லணுமா, அந்த மாதிரி கேள்விக்கே இங்கே இடம் இல்லை. அதே மாதிரி தான் அதை விட ஒரு டாப்பான கமெண்ட் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. அப்புறம் என்ன மயிருக்கு வீடியோ போடுறடா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ, நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு 4 விஷயம் தெரியும், அந்த 4 விஷயம் 4 பேருக்கு தெரியட்டும் அப்படின்றத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் பார்த்திங்கனாலும் சரி, வியூஸ் பார்த்திங்கனாலும் சரி, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சேனல் வந்து நான் விளாக் சேனலாக கூட வச்சுக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு டெக் சம்மந்தமாக, ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சம்மந்தமாக நான் போடுறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் டைப் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நான் ஜஸ்ட் அவருக்கு வந்து ரிப்ளேன்னு கூட இல்லை, அவருக்கு வந்து ஒரு சொல்லி புரிய வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து இங்கே நடக்குது, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஃபயரே தேவையில்ல, அவர் கமெண்ட்லேயே தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஃபயராக இருந்திருப்பார் அப்படின்னு. இந்த வீடியோ வந்து அவருக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். இந்த மாதிரி கமெண்ட்ஸு ஒரு வீடியோக்கு இந்த 4 பேர் வந்துருவாங்க. ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சேனலில் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்துருவாங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு, பட் அதை நான் அவ்வளோவா கண்டுக்கல. இந்த கமெண்ட் வந்து ஒரு 4 டைம் கமெண்ட் பண்ணிட்டாரு, ஏதோ ரொம்ப அடிக்கிற ரேஞ்சுக்கு அந்த மாதிரி போயிட்டாரு. அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு தேவையே இங்கே இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவுமே இதோட முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் அவருக்கு வந்து ஒரு சின்ன ரிப்ளை கொடுக்கணுன்ற ஒரு சின்ன ஆசை தான். இந்த வீடியோ மூலமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணலைனாலும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ அவர் வந்து வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான எஃபர்ட் அவரால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ போட்டு தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு சேரும். அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் 2ம் பண்ணலையா, வீடியோக்கு ஒரு டிஸ்லைக் கூட போட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது ஒரு என்ன சொல்ல, ஒரு சரியில்லாத விஷயங்கள். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சதை இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிட்டேன். மனோஜ்குமார் அப்படின்றத தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் யார் என்னன்னு கூட தெரியல. உங்களுக்கு இன்னும் வந்து ஆத்திரம் தீரல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட சப்போஸ் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் சேட் பண்ணி உங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு நானுமே சாஃப்ட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஃபெல்லோ வியூவராக கூட இருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து ஒரு கன்வே பண்ணியிருக்கோம், இந்த மாரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அவருக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாரி எல்லாருக்கும் தான். இந்த மாரி கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். ஓகே காய்ஸ், இதே மாரி இல்ல, அடுத்து நம்மளோட டெக் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.